ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெய்னா சமையல். இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியில் ஒரு ஸ்வீட்டான பிரேக்ஃபாஸ்ட் வாங்க பார்க்கலாம். 250 கிராம் கருப்பு கவுனி அரிசி என்னோட மெஷரிங் கப்பில் 1 கப் வந்துச்சு. கருப்பு கவுனி அரிசியை நல்லா 2 டைம் கழுகிட்டு தண்ணி ஊற்றி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கணும். பாருங்க, நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசி எவ்வளோ நல்லா ஊறி வந்திருக்குன்னு. கருப்பு கவுனி அரிசி ஊற வச்ச தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கணும். குக்கரில் 1 கப் கருப்பு கவுனிக்கு 4 கப் தண்ணி. ஆல்ரெடி நம்ம ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசியோட தண்ணி 2 கப் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த 2 கப் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். மொத்தமாக 4 கப்பு. இப்போ நம்ம கருப்பு கவுனி அரிசியை ஆட் பண்ணிக்கணும். இப்போ குக்கர் மூடியை போட்டுட்டு 10 விசில் விட்டு எடுத்துக்கணும். பாருங்க எவ்வளோ நல்லா நம்மளோட கருப்பு கவுனி அரிசி வெந்து வந்திருக்குன்னு. ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். 15 முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வேக வச்ச கருப்பு கவுனி அரிசியை சேர்த்திக்கணும். இது கூட நான் இன்னைக்கு அச்சு வெல்லம் சேர்த்திருக்கேன். நீங்கள் வேணால் கருப்பட்டி, நாட்டு சக்கரை இந்த மாதிரி கூட சேர்த்திக்கலாம். 250 கிராம் கருப்பு கவுனி அரிசிக்கு 200 கிராம் அச்சு வெல்லம் சேர்த்திருக்கேன். உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்திக்கலாம். இப்போ சிறிதளவு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கணும். இப்போதான் மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க அச்சு வெல்லம் எவ்வளோ நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கருப்பு கவுனி அரிசி கூட பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வேற ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஸ்வீட்டான கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.